ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்று ஒரு சிறுகதை. வடக்குத்து என்ற ஒரு சின்ன கிராமத்தில் கபீர் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு. நல்லா படிக்கணும், நிறைய திறமைகளை வளர்த்துக்கணும், நாளைக்கு என் ஊருக்கே ஒரு நல்ல தலைவராகணும், பெரிய மேடைகளில் பேசணும் என்றெல்லாம் இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அவன் எதை செய்தாலும் அது சரியா தவறா என்று அவனுக்கே தெளிவா புரியாது. சில நேரம் நம்பிக்கையுடன் இருப்பான், சில நேரம் குழப்பமாகி விடுவான். ஒரு நாள் கபீர் வீட்டில் பேச்சு பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்த அவன் நண்பன் நூறு பாஷா சொன்னான், பேச்சு நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் மெதுவா பேசு, வார்த்தைகளை தெளிவா சொல்லு என்றான். அந்த வார்த்தைகள் கபீருக்கு முதலில் கஷ்டமாக இருந்தது. நான் முயற்சி பண்றேன், இவன் குறை சொல்றானே என்று உள்ளுக்குள் நினைத்தான். அதே நேரத்தில் அவன் தந்தை அமைதியாக சொன்னார், உன்னை உண்மையிலேயே முன்னேற்ற அடையும் என்று நினைப்பவர்கள்தான் உன் குறைகளை சொல்வார்கள். அந்த ஒரு வார்த்தை கபீரின் வாழ்க்கையை மாற்றியது. அந்த நாளிலிருந்து கபீர் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தான். அவனை சுற்றியிருந்தவர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள், குடும்பம், அவர்கள் ஒவ்வொருவரும் அவனை கவனித்து திருத்திக் கொண்டே இருந்தார்கள். தினமும் படிக்க ஒரு நேரம் பிக்ஸ் பண்ணு என்றார் ஆசிரியர். பேசும்போது கண் தொடர்பு வை என்றார் நண்பன். அவசரப்படாதே, யோசிச்சு பேசு என்றார் அண்ணன். தவறு செய்தால் உடனே திருத்திக்கோ என்றார் தாய். கபீர் அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டார். நாளுக்கு நாள் சிறிய மாற்றங்கள் பெரிய முன்னேற்றமாக மாறின. மெல்ல மெல்ல கபீரின் பேச்சு திறன் வளர்ந்து கொண்டே போனது. பள்ளி மேடையில் பேசினான், பிறகு ஊர் நிகழ்ச்சிகளில் பேசினான். ஒரு நாள் வடக்குத்து கிராமத்தில் பெரிய கூட்டம். அங்கே கபீர் மேடையில் நின்று பேசினான். அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லோரையும் தொட்டது. ஒரு மனிதன் தனியாக பெரியவன் ஆக முடியாது, அவனை திருத்தி கூறும் மனிதர்களால் தான் அவன் உயர்கிறான். அந்த நாள் மக்கள் ஒரே குரலில் சொன்னார்கள், இன்னும் கபீர் மாதிரி இளைஞர்கள் உருவாகணும். அதன் பிறகு கபீர் ஒருவன் மட்டும் இல்லாமல் அவன் நண்பர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் திருத்திக் கொண்டு வளர ஆரம்பித்தார்கள். பேச்சாளர்கள், நல்ல ஆசிரியர், சமூக சேவகர், ஊர் தலைவர்கள், இப்படி ஒவ்வொருவரும் வடக்குத்து கிராமத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக மாறினார்கள். ஃப்ரெண்ட்ஸ், குறைகளை சொல்பவர்களை மதிக்க வேண்டும், திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் உயர்த்த உதவ வேண்டும். அப்போதுதான் ஒரு கபீர் மட்டுமல்ல, ஒரு முழு தலைமுறை தலைவர்களாகவே உருவாகும். இது போன்ற கதைகளை கேட்க குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. பாய்.